இல்ல அப்படி இல்ல. என்னன்னா, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டா அத ரொம்ப பிலீவ் பண்றேன். ஆர்ட் மூலமா நம்ம என்ன சொசைட்டிக்குள்ள ஆர்ட் வந்து சொசைட்டிய பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஆர்ட்ட வந்து நல்ல ஆர்ட்ட குடுக்கும்பொழுது, நல்ல மெசேஜஸ வந்து குடுக்கும்பொழுது, அந்த சொசைட்டியே வந்து ப்ரொக்ரெசிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து எல்லா படத்துலயும் என்னால முடிஞ்ச என்னோட ஃபேன்ஸுக்கு என்ன நல்ல விஷயங்கள சொல்லலாம். இப்ப பிடி சார்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விமென் ஹராஸ்மென்ட்க்கு எதிர்த்து ஒரு ஒரு விஷயம் பேசுற மாரி இருக்கும். ஸோ எல்லா படத்துலயும் தொடர்ந்து மீசை முறுக்குல வந்து இஃப் யூ ஹேவ் ட்ரீம்ஸ் நீ வந்து டு நாட் கிவ் அப் யூ கேன் சக்சீட். ஆனா வாழ்க்கை எப்படி கனவு எப்படி துரத்துறியோ அதே மாதிரி நல்லா படிச்சிடு. எஜுகேஷன் இஸ் மஸ்ட். வாழ்க்கையை பார்த்துட்டு உன் கனவை துரத்து. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதாகட்டும். இது எல்லாமே நான் லைஃப்ல கிராஸ் பண்ணி வர விஷயங்கள். இந்த படம் ஸ்டார்ட் பண்றப்ப கூட எனக்கு இதான் ஃபீலிங். ஏன் வந்து நார்மலா இத்தனை அடிச்சுக்கிறோம், நீ அவன் நீ இந்த இதுனா ஐடென்டிட்டிஸ்ல அடிச்சுக்கிறோம், தென் கேஸ்ட் மேலே கீழே அடிச்சுக்கிறோம், தென் ரிலீஜனுக்கு அடிச்சுக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே வென் வி ஆர் த லாஸ்ட் பர்சன் ஆன் த எர்த், நமக்கு இருக்கிறதுலே மோஸ்ட்டாக தேவைப்படுறது வந்து இன்னொரு பர்சனோட கம்பெனி தான். ஸோ அதுதான் பேசிஸ் ஆஃப் இதுவே. ஸோ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒவ்வொரு டிசாஸ்டர் நடக்கிறப்ப, ஒரு சென்னையில் ஃப்ளட்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம கேரளாவில் நடந்த லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும், அங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாருக்கும் ஒருத்தர் தோளில் கை போட்டு we are trying to uplift each and everybody. அப்போ அவ்வளோ ஹியூமனிட்டி ஜென்ரலாகவே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நார்மலாக இருக்கப்ப நமக்கு அது ஏனோ we are taking it for granted. ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தாட்டை ப்ரொவோக் பண்ணணும்னு இது டைரெக்டாக மெசேஜாக சொல்கிறப்ப இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்லலாம். ஆனால் படத்தில் இப்படி உட்காந்து சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு வேர்ல்டு வாரை கிரியேட் பண்ணி அந்த வார்க்குள்ளே எப்படி வந்து இந்த கேரக்டர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. கேரக்டர்ஸ் தான் ஒரு சிஎம் இருக்காரு, ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து வேர்ல்டு வார் அப்போ ரியாக்ட் ஆவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதில் நிறைய சிரிப்பு வரும், நிறைய யோசிக்க வரும். எனக்கு என்னென்னா சொசைட்டியில் என்ன விஷயம் சொன்னாலும் அது அந்த சொசைட்டியை மாற்றும். அது சொசைட்டியை மாற்றும்னா அந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ போகிறோம். ஸோ வை நாட் புட் குட் தாட்ஸ் இன் டு இட். அதுவும் ஒரு ஆர்டிஸ்டாக மக்கள் கொடுத்த லவ்னால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறதே வந்து இந்த லவ்னால தான். ஸோ என்ன லவ் பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையிலேயே அவங்கள லவ் பண்ணுறேன்னா நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மூவிஸ் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ் ஹோல் திங்.